فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله صلى الله عليه وآله وصحبه وسلم تسليما كثيرا. أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. وقال نبينا صلى الله عليه وسلم من صلى علي عشرا من صلى علي مرة صلى الله عليه عشرا أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியமிக்க பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹு தாலா இந்த உலகத்தில் நம்மை படைத்து இந்த உலகத்தில் சில தர்த்தீபுகளை சில ஏற்பாடுகளை செஞ்சு இந்த உலகத்தில் நம்மை அல்லாஹு தாலா வாழ வைத்திருக்கிறான். அல்லாஹ் தான் நம்மை படைத்தான், அல்லாஹ் தான் நம்மை வாழ வைக்கிறான். என்றாலும் உலகத்தில் நம்ம வாழ்றதுக்காக வேண்டி பலவிதமான ஏற்பாடுகளை நம்ம செய்கின்றோம். உலக தேவைகளை நிறைவேற்றுறதுக்காண்டி உலக விஷயங்களை பெறுவதற்காக வேண்டி பல்வேறு விதமான வியாபாரங்கள், விவசாயம், இப்படி பல வேலைகளை செய்கிறோம். பல நபர்களுடைய சிபாரிசுக்காக வேண்டி நாம் காத்திருக்கிறோம். பொதுவாக உலகத்துடைய ஒரு காரியம் நடக்க வேண்டும் என்று சொன்னால் சில நபர்களுடைய சிபாரிசு வேணும். அரசியல்வாதிகளுடைய சிபாரிசு, நல்ல செல்வாக்கு இருக்கிறவங்களுடைய சிபாரிசு, இப்படி நம்ம உலகத்தில் பல நம்முடைய காரியங்களை நடத்தாட்டுவதற்காக வேண்டி பல நபர்களுடைய சிபாரிசை நாம் பெறுகிறோம். சகோதரர்களே, பெரியோர்களே, இந்த உலகம் ரொம்ப குறுகிய காலம், ரொம்ப சின்ன உலகம். மறுமையை கவனித்து பார்க்கும்போது இந்த காலமும் ரொம்ப குறைந்த காலம். இந்த குறைந்த காலம் இந்த சிறிய உலகத்தில் நம்முடைய காரியங்களை நடத்தாட்டுவதற்கு பலவிதமான பல்வேறுபட்ட நபர்களுடைய சிபாரிசு நமக்கு தேவையா இருக்கு. கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நாளைக்கு சொர்க்கத்தில் நாம் சொர்க்கம் செல்ல வேண்டும் என்று சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சிபாரிசு மிக மிக முக்கியமானதாக இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சிபாரிசு இல்லாமல் நாளைக்கு எந்த ஒரு நபராலும் சொர்க்கம் செல்ல முடியாது. நாளைக்கு கியாமத் நாளில் அல்லாஹ்வுடைய தீர்ப்பு ஆரம்பிக்க வேண்டும் என்று சொன்னாலும், கியாமத் நாளில் கேள்வி கணக்கு ஆரம்பிக்க வேண்டும் என்று சொன்னாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சிபாரிசு தேவை. சில 2 வாரத்துக்கு முன்னாடி கூட ஜும்மா பயான்ல அதை பற்றி சொன்னோம். கியாமத் நாளில் எல்லா மக்களும் தங்களுடைய பாவத்திற்கு ஏற்றவாறு சிரமங்களில் மூழ்கி இருப்பார்கள். அவரவர்களுடைய பாவத்திற்கு ஏற்ற மாதிரி கடுமையான சிரமத்தில் மஹ்ஷருடைய மைதானத்தில் இருப்பாங்க. அந்த சமயத்தில் மக்கள் எல்லோரும் கியாமத் நாளுடைய அந்த கேள்வி கணக்கு ஆரம்பிச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி ஆசைப்படுவாங்க. ஆனா கேள்வி கணக்கு ஆரம்பிக்கப்படாது. எல்லாருமே காத்திருப்பாங்க. அல்லாஹ் எப்ப கேள்வி கேட்பான், எப்ப நம்ம சொர்க்கம் போறது அப்படின்னு சொல்லி எல்லாரும் காத்திருப்பார்கள். அந்த சமயத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்துல துவா செஞ்சதற்கு பிறகு, நபியுடைய சிபாரிசுக்கு பிறகுதான் அல்லாஹ் தஆலா கேள்வி கணக்கையே ஆரம்பிப்பான். ஆக சகோதரர்களே, பெரியோர்களே, நபியுடைய சிபாரிசு இல்லாமல் நாளைக்கு கேள்வி கணக்கும் ஆரம்பமாகாது. அப்ப மஹ்ஷருடைய கடுமையான வேதனையிலே தான் மக்கள் நிரந்தரமா இருக்க வேண்டியதாயிடும், நபி அவர்கள் சிபாரிசு செய்யவில்லை என்றால். இப்ப சகோதரர்களே, பெரியோர்களே, இதே மாதிரி நாளைக்கு நாம் சொர்க்கம் செல்ல வேண்டும் என்று சொன்னாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சிபாரிசு நமக்கு கட்டாயமான தேவையாக இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு விஷயத்திற்கும் அழகான வழிகாட்டுதலை சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நபியுடைய சிபாரிசை நாம் பெறுவதற்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகிய வழிமுறைகளை சொல்லியிருக்காங்க. அதுல ஒரு 4 விஷயங்கள், நிறைய விஷயங்கள் நபி சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் நீங்க செஞ்சீங்கன்னா என்னுடைய சிபாரிசு கிடைக்கும்னு. அதுல ஒரு 4 விஷயங்கள், யார் இந்த 4 காரியத்தை வாழ்க்கையில அதிகமாக செய்து வருகின்றாரோ அவருக்கு கியாமத்துடைய நாளில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிபாரிசு கிடைக்கும். முதலாவது விஷயம், மதீனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஊரை நேசிக்க வேண்டும். சகோதரர்களே, பெரியோர்களே, அல்லாஹ் தஆலா தான் முழு உலகத்தையும் படைத்தான். முழு உலகமும் அல்லாஹ்வுடையது. ஆனாலும்
அல்லாஹ் தஆலா இந்த உலகத்துல சில பகுதிகளை கண்ணியமான பகுதிகளாக ஆக்கியிருக்கிறான். சில பகுதிகளை விட சில பகுதிகள் உயர்வானது, கண்ணியமானது. இப்ப உலகத்துல சில மூன்று பகுதிகளை அல்லாஹ் தஆலா கண்ணியமான பகுதிகளாக ஆக்கியிருக்கிறான். ஒன்று மக்கா, மஸ்ஜிதுல் ஹராம் இருக்கக்கூடிய அந்த மக்கா, காபத்துல்லா, நம்ம எல்லாம் ஹஜ் உம்ராக்கு செல்கிறோமே, அந்த மக்கா கண்ணியமான ஒரு ஊர். அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மவுத்தாகிய நபி அவர்கள் வாழ்ந்த அந்த மதீனா என்ற ஊர் சிறந்த ஊர். அதே மாதிரி நபிமார்கள், அதிகமான நபிமார்கள் வாழ்ந்த ஜெருசலம், அதன் ஜெருசலம் அருகில் இருக்கக்கூடிய அந்த பலஸ்தீன், அது மிகச்சிறந்த ஊர். இந்த 3 ஊர்கள் உலகத்திலேயே மிக சிறந்த ஊர்களாக இருக்கிறது. இந்த ஊர்களுக்கு என்று அல்லாஹ் தஆலா தனி சிறப்பை வைத்திருக்கிறான். கியாமத் நாளுடைய நெருக்கத்தில் தஜ்ஜால் என்று சொல்லி ஒரு கொடுங்கோல் மனிதர் வெளியாகுவான். இவன் எல்லா மக்களையும் வழிகெடுப்பான். இவனுடைய வழிகேட்டிலிருந்து எந்த மனிதர்களும் தப்பிக்கவே முடியாது. உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களையும் வழிகெடுப்பான். ஆனால் இந்த தஜ்ஜாலால இந்த 3 ஊருக்கு மட்டும் நுழையவே முடியாது. மக்காக்கு, மதீனால, பலஸ்தீன், இந்த 3 பகுதிகளுக்குள் இந்த தஜ்ஜாலால் நுழைய முடியாது. ஆக சகோதரர்களே, பெரியவர்களே, இப்படி பார்த்தோம்னா இந்த மக்கா, மதீனா, பலஸ்தீன் இந்த 3 பகுதிகளுக்கும் நிறைய சிறப்புகள் இருக்கின்றது. அதிலும் குறிப்பாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் மதீனாவிலே வாழ்ந்து மதீனாவை நேசித்து மதீனா மக்களை பிரியப்பட்டு மதீனாவிலேயே இறந்து போவாரோ, மதீனாவிலேயே வஃபாத் ஆகுவாரோ, அவருக்கு கியாமத் நாளில் என்னுடைய சிபாரிசு இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் மாத பில் மதீனா ஃபவஜபத் லஹு ஷஃபாஅத்தி, யார் மதீனாவிலே வஃபாத் ஆகிறாரோ அவருக்கு என்னுடைய சிபாரிசு வாஜிபாகி விட்டதுன்னு சொன்னாங்க. அப்போ சகோதரர்களே, பெரியவர்களே, மதீனாவில் வஃபாத் ஆகிறது மிக சிறந்த விஷயம். மதீனாவை நேசிக்க வேண்டும். மதீனாவுடைய பல பகுதிகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறப்புப்படுத்தி சொன்னார்கள். குறிப்பாக உஹதுடைய மலை மதீனாவிலே இருக்கிறது. உம்ரா, ஹஜ்ஜுக்கு போனவங்களுக்கு தெரியும், உஹதுடைய மலை என்று ஒரு மலை இருக்கிறது. இந்த மலையை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த மலையை நாம் நேசிக்கிறோம், இந்த மலை என்னை நேசிக்கிறதுன்னு சொன்னாங்க. நபியை அந்த மலை நேசிக்குது, நபி அந்த மலையை நேசிக்கிறாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, முஸ்லிம்கள் அந்த மலையை நேசிப்பார்கள் சொன்னாங்க. முஸ்லிம்கள், நாங்கள் உஹதுடைய மலை இருக்கிறது, அதை ஒவ்வொரு முஸ்லிமும் நேசிக்க வேண்டும். அந்த உஹதுடைய மலை இருக்கிறது, பெரிய முக்கியமான பல வரலாற்று சம்பவங்கள் அந்த உஹதுடைய மலையில நடந்திருக்கிறது. உஹதுடைய போர் அந்த மலையில தான் நடைபெற்றது. முஸ்லிம்களுக்கு ஒரு மிகப்பெரிய வீழ்ச்சி அந்த உஹதுடைய போர்ல நடந்தது. கிட்டத்தட்ட 70 குர்ஆனுடைய ஹாஃபிஸாக்கள் வஃபாத் ஆனாங்க. என்னங்க, 70 சஹாபாக்கள் ஷஹீதானார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முபாரக்கான பற்கள் உடைக்கப்பட்டது. இப்படி இஸ்லாமிய வரலாற்றை பல முக்கியமான சம்பவங்கள் உஹதுடைய மலையில நடந்திருக்கு. உஹதுடைய மலையில் நடந்திருக்கிறது. அதனால உஹதுடைய மலையை நபி நேசிக்க சொன்னாங்க. இன்னும் மதீனாவில் சில பகுதிகளை நபி சொர்க்கத்துடைய பகுதி என்று சொன்னார்கள். மா பைன பைத்தி வ மின்பரி ரௌலத்தும் மின் ரியாலில் ஜன்னா, அதாவது மஸ்ஜிது நபவி இருக்கிறதே, மஸ்ஜிது நபவிக்கு இடது புறமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஆயிஷா அம்மா வீடு இருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மதீனாவில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் 9 மனைவிமார்கள் இருந்தாங்க. 9 மனைவிமார்களுக்கும் தனித்தனியாக வீடு இருந்தது. அப்ப நபியுடைய அந்த ஆயிஷா அம்மா வீடு இருக்கிறது, அது பள்ளியில் நுழையக்கூடிய ஆங்கிளில் பார்த்தோம்னா பள்ளியுடைய வலது பக்கம், வெளியே உள்ள இருந்து பார்க்கக்கூடிய சமயத்தில் பள்ளியுடைய இடது பக்கத்தில் ஆயிஷா அம்மா அவர்களுடைய வீடு இருந்தது. நபி சொன்னார்கள், இந்த ஆயிஷா அம்மா அவங்க வீட்டுக்கும் இந்த மிம்பருக்கும் இடையில் இருக்கக்கூடிய பகுதி, ஆயிஷா அம்மா அவருடைய வீட்டுக்கும் இந்த மிம்பருக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த பகுதி இருக்கிறதே, ரௌலத்தும் மின் ரியாலில் ஜன்னா, சொர்க்கத்துடைய பூங்காக்களில் ஒரு பூங்கா என்று சொன்னார்கள். யார் அந்த இடத்துல தொழுகிறாரோ அவர் சொர்க்கத்துடைய பூங்காவில் தொழுபவரை போன்று, சொர்க்கத்துடைய பூங்காவில் தொழுதுவரை போன்று. இன்றும் அதற்கென்று பலவிதமான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த இடத்துல தொழுகுவதற்காக வேண்டி பல தர்த்தீபுகள் செய்யப்பட்டிருக்கு. நம்ம அனுமதி வாங்கி நம்ம அந்த இடத்துல தொழுக வேண்டும் என்று சொன்னால் முன்கூட்டியே நம்ம அனுமதி வாங்கி அவர்கள் சொல்லக்கூடிய அந்த நேரத்தில், அந்த அரசாங்கம் சொல்லக்கூடிய அந்த நேரத்தில் நம்ம அங்கு போய் தொழுவதற்கு அனுமதி இருக்கிறது. ஆக நம்ம எல்லாரும் நியத் வைக்க வேண்டும் அந்த இடத்துல தொழுவதற்காக வேண்டும்.
அந்த மதீனால நபி எந்த இடத்தை சொர்க்கத்துடைய பூங்கா என்று சொன்னார்களோ அந்த சொர்க்கத்துடைய பூங்காவில் நாம் அனைவரும் அதிகமாக தொழுவதற்கு அதிகமாக ஜியாரத் செய்வதற்கு நாம் எல்லோரும் எண்ணம் கொள்ள வேண்டும், நியத் வைக்க வேண்டும். ஆக சகோதரர்களே, பெரியவர்களே, இப்படி அந்த பள்ளிவாசலுக்கு என்று நபி சிறப்புகளை சொன்னார்கள். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மிம்பருக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறப்புகளை சொன்னார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இழந்ததின் காரணமாக நபியுடைய மிம்பரும் அழுதது. நம்ம கூட 2 வாரத்துக்கு முன்னாடி ஜும்மால பேசணும். ஆக சகோதரர்களே, பெரியவர்களே, இப்படி பல முக்கியமான சம்பவங்கள், வரலாற்று சிறப்பு மிக்க சம்பவங்கள் மதீனாவில் நடந்திருக்கிறது. அதனால் மதீனாவை நாம் நேசிக்க வேண்டும், மதீனாவிலே வஃபாத் ஆகுவதை பிரியப்பட வேண்டும். ஹஜ்ரத் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க மதீனாவில் வளர்ந்தாங்க. அவர்கள் மதீனாவிலேயே எப்பொழுதும் இருப்பார்கள். அவர்கள் அந்த மதீனாவில் நடக்கக்கூடிய சமயத்தில் காலணி அணிந்து நடக்க மாட்டார்கள். ஏன்னா இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பாதம் பட்ட பூமி, நபி அவருடைய பாதம் பட்ட பூமி. அதனால தான் காலணி அணிந்து நடக்க மாட்டேன் என்று சொல்லி அவர்கள் அவ்வளவு கண்ணியம் கொடுத்தார்கள். அவர்கள் வஃபாத் ஆகிற வரைக்கும் வேறு எந்த ஊருக்கும் செல்ல மாட்டார்கள். அவருடைய நியத்தே என்ன இருந்துச்சுன்னா மதீனால வஃபாத் ஆகணும். அவங்களுடைய நோக்கமே, மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவங்களுடைய நோக்கம் என்ன இருந்துச்சு? மதீனாவில் மௌத்தாக வேண்டும், மதீனாவில் வஃபாத் ஆக வேண்டும் என்று சொல்லி எந்த ஊருக்கும் பயணம் செய்யாமல் மதீனாவிலே தன்னுடைய வாழ்நாளை கழித்தார்கள். ஹஜ்ஜுக்காக வேண்டி மக்காவுக்கு சென்றாலும் விரைவாக மதீனாவுக்கு திரும்பி வந்துடுவாங்க. ஏதாவது முக்கியமான வேலைக்காண்டி வெளியூர் சென்றாலும் விரைவாக வந்துவிட்டார். இப்படி மதீனாவில் வஃபாத்தாக வேண்டும் என்பதையே தன்னுடைய வாழ்நாள் நோக்கமாக கொண்டு மதீனாவிலே வாழ்ந்து மதீனாவிலே வஃபாத்தான நிறைய பெரியார்கள் இருக்காங்க. ஆக சகோதரர்களே, பெரியவரை நாமும் நேசிக்க வேண்டும், மதீனாவை அதிகமாக நேசிக்க வேண்டும். யார் மதீனாவிலே வஃபாத் ஆகிறார்களோ அவர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சிபாரிசு கிடைக்கும். 2வது விஷயம், அதிகமாக சுன்னத்தான நஃபிலான தொழுகைகள் தொழுகக்கூடியவர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சிபாரிசு கிடைக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையில் அவர்களுக்கு பலவிதமான பணிவிடையாளர்கள் இருந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒவ்வொரு வேலை செய்வதற்கும் ஒரு பணியாளர் என்று நபிக்கு இருப்பார்கள். குறிப்பாக அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு, பிலால் ரலியல்லாஹு அன்ஹு, அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு, இப்படி நபிக்கு குறிப்பான பல பணிவிடையாளர்கள் இருந்தாங்க. அதில் ஒரு மனிதர், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அதிகமாக பணிவிடை செய்த ஒரு மனிதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்துல கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், எனக்கு உங்களிடத்தில் ஒரு தேவை இருக்கிறது என்று சொல்லி கேட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, என்ன தேவை? நான் துவா செய்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அந்த நபர் சொன்னாங்க, நாளைக்கு கியாமத்துடைய நாளில் உங்களுடைய சிபாரிசு எனக்கு கிடைக்க வேண்டும், உங்களுடைய சிபாரிசு எனக்கு கிடைக்க வேண்டும். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய சிபாரிசு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் ஃபஅயின்னி அலா கஸ்ரத்தி சுஜூத், அதிகமாக தொழுது எனக்கு நீ உதவி செய்வாயாகன்னு சொன்னாங்க. என்னங்க, இவர் நபி கிட்ட கேட்டது உங்களுடைய சிபாரிசு எனக்கு கிடைக்கணும்னு. அப்ப நபி என்ன சொன்னாங்க? அதிகமாக தொழுது, அதிகமாக தொழுது நீ எனக்கு உதவி செய்வாயாக என்று சொன்னார்கள். ஆக சகோதரர்களே, பெரியவர்களே, நம்ம ஃபர்லான தொழுகைகள் தொழுகுவதோடு சேர்த்து முன் சுன்னத்தான தொழுகைகள், பின் சுன்னத்தான தொழுகைகள், அதே போன்று நஃபிலான தொழுகைகள், குறிப்பாக தஹஜ்ஜுடைய தொழுகை, குறிப்பாக தஹஜ்ஜுடைய தொழுகை, இந்த தொழுகையில் அனைத்திலும் கவனம் செலுத்த வேண்டும். யார் உலக வாழ்க்கையில அதிகமாக தொழுகிறார்களோ அவர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சிபாரிசு கிடைக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல சமயங்களில் இந்த விஷயத்தை வலியுறுத்தி சொல்லியிருக்காங்க, பல நபர்களுக்கு வலியுறுத்தி சொல்லியிருக்காங்க. நபியுடைய பிரியமான மகள் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா, நபி கிட்ட கேட்குறாங்க, அத்தா, எனக்கு நீங்க அல்லாஹ் கிட்ட துவா செய்யணும், நாளைக்கு கியாமத் நாள்ல உங்களுடைய சிபாரிசு எனக்கு கிடைக்கணும்னு சொல்லி அப்படின்னாங்க. இப்போ நபி டைரக்டா நான் துவா செய்கிறேமான்னு சொல்லலை. என்ன சொன்னாங்க தெரியுமா? நான் அல்லாஹ் கிட்ட துவா செய்கிறேன், ஆனால் அதிகமாக தொழுது நீ எனக்கு உதவி செய்யுன்னு சொன்னாங்க. இப்போ சகோதரர்களே, பெரியவர்களே, அப்போ நம்ம அதிகமாக நஃபிலான இபாதத்துகள், அதிகமான சுன்னத்தான தொழுகைகளை நம்ம தொழுகக்கூடிய சமயத்தில் இன்ஷா அல்லாஹ் நபி சொன்ன இந்த ஹதீஸ் அடிப்படையில் நபியுடைய சிபாரிசு நமக்கு கிடைக்கும். 3வதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பாங்குக்கு பதில் அதிகமாக சொல்வது. சகோதரர்களே, பெரியவர்களே, ஒரு முக்கியமான ஒரு விஷயம், இன்னைக்கு பாங்குக்கு உண்டான கண்ணியத்தை நம்ம இன்னைக்கு கொடுக்கிறதே கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, யார் பாங்கு சொல்லப்படக்கூடிய சமயத்தில் பேசுகிறாரோ அவருக்கு கியாமத் மௌத்துடைய சமயத்தில் கலிமா நாவில் வராதுன்னு சொன்னாங்க. கலிமா நாவில். இப்போ பாங்கு இருக்கிறதே அது அல்லாஹ்வுடைய அழைப்பு. யாருடைய அழைப்புங்க? அது சொல்லக்கூடியவருடைய அழைப்பு கிடையாது, மாறாக அல்லாஹ்வுடைய அழைப்பு.
அப்போ பாங்குக்கு என்று நாம் கண்ணியம் கொடுக்க வேண்டும். பாங்கு சொல்லப்பட்டது என்று சொன்னால் நம்முடைய வேலைகளை நிறுத்திவிட்டு அந்த பாங்குக்கு பதில் சொல்ல வேண்டும். முஅஸ்ஸின் என்ன வார்த்தைகளை சொல்கிறாரோ அதே வார்த்தைகளை சொல்லி நாமும் பதில் சொல்ல வேண்டும். முஅஸ்ஸின் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று சொல்லும் பொழுது நாமும் அதே மாதிரி சொல்ல வேண்டும். ஹய்யால ஸலா ஹய்யால் ஃபலா சொல்லும்போது மட்டும் லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா என்று சொல்ல வேண்டும். மற்ற எல்லா சமயங்களிலும் முஅஸ்ஸின் எந்த வார்த்தையை சொல்கிறாரோ அதே வார்த்தையை சொல்ல வேண்டும். முஅஸ்ஸின் ஃபஜ்ருடைய பாங்குல அஸ்ஸலாத்து கைரும் மினன்னவும் என்று சொல்லக்கூடிய சமயத்தில் சதக்த வ பரர்த்த என்று சொல்ல வேண்டும். ஆக சகோதரர்களே, பெரியோர்களே, யாரு தொடர்படியாக பாங்குக்கு பதிலை சொல்கிறாரோ, எப்போ பாங்கு சத்தம் கேட்டாலும் சரியாக பதிலை சொல்கிறாரோ அவருக்கு கியாமத் நாளில் நபியுடைய சிபாரிசு கிடைக்கும். 4வது அமல், நபியின் மீது அதிகமாக ஸலவாத் ஓத வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகமாக ஸலவாத் ஓத வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் காலையில் ஃபஜ்ர் தொழுததிலிருந்து சூரியன் உதயமாகுவதற்கு முன்பாக, ஃபஜ்ர் தொழுததிலிருந்து சூரியன் உதயமாகுவதற்கு முன்பாக 10 முறை ஸலவாத் ஓதுகிறாரோ, அதே மாதிரி அசர் தொழுகைக்கு பிறகு சூரியன் மறைவதற்கு முன்பாக, அசர் தொழுகைக்கு பிறகு சூரியன் மறைவதற்கு முன்பாக 10 முறை ஸலவாத் ஓதுகிறாரோ அவருக்கு என்னுடைய சிபாரிசு கடமையாகிவிட்டதுன்னு சொன்னாங்க. ஆக சகோதரர்களே, பெரியவர்களே, நபியின் மீது காலையிலும் மாலையிலும் இந்த 10 முறை சொல்வது, இது அல்லாமலும் ஸலவாத்திற்கென்று நிறைய நன்மைகள் இருக்கிறது. யார் ஒரு நாளைக்கு தினமும் 100 முறை ஸலவாத் ஓதுவாரோ அவருடைய எல்லா கவலைகளையும் அல்லாஹ் தீர்த்து வைப்பான். நபியின் மீது நம்ம ஸலவாத் சொல்வது மூலமாக எல்லா உதவியையும் நம்ம பெற்றுக்கொள்ளலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலவாத் சொல்றதுல அவ்வளவு நன்மை இருக்கிறது. நாம் ஒரு முறை நபியின் மீது ஸலவாத் சொன்னால் அல்லாஹ் தஆலா நமக்கு 10 முறை ரஹ்மத்தை பொழிகின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் ஸல்லா அலைய ஸலாத்தன் மர்ரத்தன் ஸல்லல்லாஹு அலைஹி அஷ்ரா, யார் என் மீது ஒரு முறை ஸலவாத் ஓதுவாரோ அவருக்கு அல்லாஹ் தஆலா 10 முறை ரஹ்மத்துகளை பொழிகிறான்னு சொன்னார். ஆக சகோதரர்களே, பெரியவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகமாக ஸலவாத் ஓத வேண்டும். யார் 100 முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் ஓதுவாரோ அவருடைய எல்லா விதமான பாவங்களும் மன்னிக்கப்படும். அதே மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை, ஏதாவது ஒரு கஷ்டத்தில் நம்ம சிக்கி இருக்கிறோம் என்று சொன்னால் அதிகமாக ஸலவாத் ஓத வேண்டும். நம்ம ஸலவாத் ஓதுவதின் காரணமாக அந்த பிரச்சனைகள் சரியாகும், நம்மளுடைய கவலைகள் சரியாகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல ஹதீஸ்களை சொன்னாங்க, யார் ஸலவாத் ஓதுகின்றாரோ அவருடைய உள்ளங்களை அல்லாஹ் தஆலா விசாலமாக்கி கொடுப்பான், அவருடைய பிரச்சனைகளை அல்லாஹ் தஆலா சரியாக்கி கொடுப்பான், அவருக்கு தான் நாடாத புறத்திலிருந்து அல்லாஹ் தஆலா உதவிகளை செய்வான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஆக சகோதரர்களே, பெரியவர்களே, இப்படி ஸலவாத்திற்கென்று நிறைய சிறப்புகள் நபி சொன்னாங்க. இன்னும் முக்கியமான விஷயம், நம்ம ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இந்த உலகத்தில் வாழக்கூடிய சமயத்தில் யார் அதிகமாக நபிக்கு மீது ஸலவாத் சொல்கிறாங்களோ நாளைக்கு கியாமத் நாளில் நபியுடைய சிபாரிசு கிடைக்கும், நபியுடைய சிபாரிசு கிடைக்கும். ஆக சகோதரர்களே, பெரியோர்களே, அதிகமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஸலவாத் சொல்ல வேண்டும். ஆக இந்த 4 விதமான அமல்களையும் நம்முடைய வாழ்க்கையில் எல்லா சமயங்களிலும் பின்பற்றி நடக்கக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் தஆலா தந்தருள் புரிவானாக. வா ஆகிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுன்னத் தொழுகாதவங்க தொழுது.